ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் அரிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்து ஆய்வு செய்த முன்னோடி யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஐராவதம் மகாதேவன், ஆப்ஷன் பி தேவதேவன், ஆப்ஷன் சி கேவி சுப்பிரமணியார், ஆப்ஷன் டி கலனியூரான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐராவதம் மகாதேவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழிந்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது எந்த நூலிலிருந்து தோன்றிய மரபு தொடர்? ஆப்ஷன் ஏ ராமாயணம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமாயணம். ராமாயணத்தில் ஒரு கோடு தோன்று போயிடுவார் ராமர். அதை தாண்டினங்காட்டி தான் சீதாவை ஈஸியாக கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால ராமாயணம் அதுலேருந்து தான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படிங்கிற இது வந்திருக்கு. அடுத்த கேள்வி, இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ வே இறையன்பு, ஆப்ஷன் பி புவியரசு, ஆப்ஷன் சி சாலை இளந்திரையன், ஆப்ஷன் டி மீரா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வே இறையன்பு. அடுத்த கேள்வி, வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு வே இறையன்பு தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசினை பெற்றார்? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1995, ஆப்ஷன் சி 1992, ஆப்ஷன் டி 1994. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1995. அடுத்த கேள்வி, மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கால்டுவெல், ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி மயிலை சீனி வெங்கடாசாமி, ஆப்ஷன் டி தேவநேய பாவனர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மயிலை சீனிவாச வெங்கடாசாமி. அடுத்த கேள்வி, உன் மனம் ஒரு பார்க்கடர், அதனை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழ காலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்ற கவிதையை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி உமர் கய்யாம், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். அடுத்த கேள்வி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 1000, ஆப்ஷன் சி 3000, ஆப்ஷன் டி 4000. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2000. அடுத்த கேள்வி, குறியீட்டு மரபு இன்றைய எதில் மிகுதியாக காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ புது கவிதை, ஆப்ஷன் பி சிறு கவிதை, ஆப்ஷன் சி இலக்கியம், ஆப்ஷன் டி மரபு கவிதை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புது கவிதை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி புறநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நீர் பரவியும் என்று கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி 1810, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி அகநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, பல நாடுகளிலிருந்து வந்த பொருள்கள் குறித்தும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்கள் குறித்தும் கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி புறநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, டேஸ் துறைமுகம் யவனர்கள் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்தது? ஆப்ஷன் ஏ காவிரி பூம்பட்டினம், ஆப்ஷன் பி முசிறி, ஆப்ஷன் சி தொண்டி, ஆப்ஷன் டி வஞ்சி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முசிறி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, கல்லரோ யாயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவார் தொல்சிறப்பின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி பழமொழி 400, ஆப்ஷன் சி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலடியார். அடுத்த கேள்வி, திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த டேஸ் என்னும் ஆன்மீக மாத இதழில் இரட்சண்ய யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ நற்போதகம், ஆப்ஷன் பி ஞானபோதினி, ஆப்ஷன் சி பாலபாரதி, ஆப்ஷன் டி சண்டமாருதம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நற்போதகம். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வருபவர் வே இறையன்பு. கூற்று 2, வாய்க்கால் மீன்கள் என்ற நூலை எழுதியவர் வ இறையன்பு. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும்
இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சி பணி அலுவலராக பணியாற்றி வருவதுதான் இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற நூலை எழுதினவரும் இறையன்பு தான். அடுத்த கேள்வி, இறுகி படித்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ தமிழ்நதி. ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதிதாசன். ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நிதி. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 தமிழ் நதியின் இயற்பெயர் கயல்விழி. கூற்று 2 தமிழ் நதி இலங்கையில் உள்ள கண்டி ஊரில் பிறந்தார். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 சரி 2 தவறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ற கவிதை எழுதியவர் தமிழ்நதி. கூற்று 2 காணல் வரி என்ற குறுநாவலை இயற்றியவர் பிரபஞ்சன். இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்த கேள்வி, தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது ராவுத்தர். ஆப்ஷன் பி மீரான். ஆப்ஷன் சி அகமது கான். ஆப்ஷன் டி ஜான்பாய். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது ராவுத்தர். அடுத்த கேள்வி, 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பே சுந்தரனார். ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார். ஆப்ஷன் சி சுவாமிநாத தேசிகர். ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார். அடுத்த கேள்வி, தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதை முகமது ராவுத்தரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பாரத மக்களின் பரிதாப சிந்து. ஆப்ஷன் பி தமிழர்களின் நிலை. ஆப்ஷன் சி சிந்துப்பாட்டு. ஆப்ஷன் டி விவசாயிகளின் கண்ணீர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரத மக்களின் பரிதாப சிந்து. அடுத்த கேள்வி, அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் டேஸ் என்னும் துறையாகும். ஆப்ஷன் ஏ செவியுறுவுறு. ஆப்ஷன் பி செல ஒழுங்குதல். ஆப்ஷன் சி இயன்மொழி. ஆப்ஷன் டி நற்றாய் கூற்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செவியுறுவுறு. அடுத்த கேள்வி, புறநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ புறம். ஆப்ஷன் பி புறப்பாட்டு. ஆப்ஷன் சி தமிழர் கருவூலம். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல நாட்கு ஆகும் என்று புறநானூற்று பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பிசிராந்தையார். ஆப்ஷன் பி நக்கண்ணையார். ஆப்ஷன் சி மிளைக்கிழனார். ஆப்ஷன் டி எவருமில்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிசிராந்தையார். அடுத்த கேள்வி, புறநானூற்றை உவேசா பதிப்பித்த ஆண்டு என்ன? ஆப்ஷன் ஏ 1894. ஆப்ஷன் பி 1892. ஆப்ஷன் சி 1895. ஆப்ஷன் டி 1890. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1894. அடுத்த கேள்வி, The 400 Songs of Water and Wisdom, a anthology of poems for classical Tamil, so the Branneru என்னும் தலைப்பில் ஜார்ஜ் எல் ஹார்ட் புறநானூறை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் ஏ 1999. ஆப்ஷன் பி 1998. ஆப்ஷன் சி 1990. ஆப்ஷன் டி 1991. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1999. அடுத்த கேள்வி, சோழர் கால குடவோலை முறை தேர்தல் பற்றி கூறும் கல்வெட்டு என்ன? ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் கல்வெட்டு. ஆப்ஷன் பி திருநாதர் குன்று கல்வெட்டு. ஆப்ஷன் சி திருக்காவிலூர் கல்வெட்டு. ஆப்ஷன் டி குடுமியான்மலை கல்வெட்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, பிசிராந்தையாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பிசிர். ஆப்ஷன் பி மருள் நீக்கியார். ஆப்ஷன் சி ஆந்தையார். ஆப்ஷன் டி இளங்கு மரனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆந்தையார் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, கல்வெட்டுகளில் களஞ்சியமாக திகழ்வது எது? ஆப்ஷன் ஏ வட இந்தியா. ஆப்ஷன் சி கிழக்கு இந்தியா.
ஆப்ஷன் சி மேற்கு இந்தியா, ஆப்ஷன் டி தென்னிந்தியா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தென்னிந்தியா. அடுத்த கேள்வி, பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாக திகழும் நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி குறுந்தொகை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்த கேள்வி, புகழூர் கல்வெட்டில் ஆதன் என்ற சொல் காணப்படுவதால் இக்கல்வெட்டு எந்த மன்னரை பற்றியதாக இருக்கலாம் என ஐராவத மகாதேவன் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியன், ஆப்ஷன் டி பல்லவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சேரர். அடுத்த கேள்வி, நூற்றாண்டு மாணிக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திரு சுப்பிரமணியனார், ஆப்ஷன் பி சவுந்தரராஜன், ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன், ஆப்ஷன் டி சண்முக சுந்தரம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன். அடுத்த கேள்வி, ரச்சனிய யாத்திரிகம் டேஸாம் ஆண்டு மே மாதம் முதல் பதிப்பாக வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ 1892, ஆப்ஷன் பி 1894, ஆப்ஷன் சி 1890, ஆப்ஷன் டி 1895. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1894. அடுத்த கேள்வி, சிந்து வழி எழுத்துருவை ஆராய்ந்து திராவிட எழுத்து என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ஐராவத மகாதேவன், ஆப்ஷன் பி ஐகன், ஆப்ஷன் சி குப்புசாமி, ஆப்ஷன் டி கந்தர்வன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐராவதம் மகாதேவன். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஐராவதம் மகாதேவன் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது பெற்ற ஆண்டு 2009. கூற்று 2, ஐராவதம் மகாதேவன் தாமரை திரு விருது பெற்ற ஆண்டு 2009. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி அப்படிங்கிறதா சரியான விடை. அதாவது ஐராவத மகாதேவன் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது பெற்ற ஆண்டு 2009 கிடையாது, ஆனால் தாமரை திரு விருது 2009 தான் வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, ஐராவதம் மகாதேவன் எழுதிய ஆய்வு நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ திராவிட தமிழ் எபிகிராஃபி, ஆப்ஷன் பி எர்லி தமிழ் எபிகிராஃபி, ஆப்ஷன் சி தமிழியன் எபிகிராஃபி, ஆப்ஷன் டி ஆதன் தமிழ் எபிகிராஃபி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இயர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது எந்த நூலிலிருந்து தோன்றிய மரபு தொடர்? ஆப்ஷன் ஏ ராமாயணம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி சிவசிந்தாமணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமாயணம். அடுத்தது பொறுத்துக. ஆப்ஷன் ஏ அறம் தருமன், ஆப்ஷன் பி வலிமை பீமன், ஆப்ஷன் சி நீதி மனுநீதி சோழன், ஆப்ஷன் டி வள்ளல் கர்ணன். இது எல்லாமே எப்படி பொருந்தியிருக்கு அப்படிங்கிறது சரியாக தான் பொருந்தியிருக்கு. அப்போது ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 தான் சரியான விடை. அறம் அப்படிங்கிறது தர்மன் தான் கடைபிடிப்பார், வலிமை அப்படிங்கிறது பீமனுக்கு உண்டானது தான், நீதி மனுநீதி சோழன் நீதி தவறாத அரசர், அடுத்தது வள்ளல் கர்ணன் தான் கொடையாளன், அதனால் வள்ளலுக்கு கர்ணன் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கேள்வி, ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து சாப விமோசனம் அகலிகை ஆகிய கதைகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ கலனியூரான், ஆப்ஷன் பி ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி புதுமை பித்தன், ஆப்ஷன் டி கிருஷ்ணமூர்த்தி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி புதுமை பித்தன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ மா ராசமாணிக்கனார், ஆப்ஷன் பி வைமு போதை நாயகி, ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மா ராசமாணிக்கனார். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, சோழர் வரலாறு என்ற நூலை இயற்றியவர் பரிதிமா கலைஞர், ஆப்ஷன் பி பல்லவர் வரலாறு என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். இதுக்கு சரியான விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு அப்படிங்கிறதா சரியான விடை.
அடுத்த கேள்வி, முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ கல்கி, ஆப்ஷன் பி சுஜாதா, ஆப்ஷன் சி சுகந்தி சுப்பிரமணியன், ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுகந்தி சுப்பிரமணியன். அடுத்த கேள்வி, தொல்தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கே பாலச்சந்தர், ஆப்ஷன் பி செந்தி நடராஜன், ஆப்ஷன் சி பாலசுப்ரமணியன், ஆப்ஷன் டி வெங்கடாசலபதி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி செந்தி நடராஜன். அடுத்த கேள்வி, தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம், பின்னால் நான் செய்ய புகுந்த இலக்கிய கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்றே என் மனதில் வித்திட்டு விட்டேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி ஐராவதம் மகாதேவன், ஆப்ஷன் சி மயிலை சீனி வெங்கடசாமி, ஆப்ஷன் டி தேபா மீனாட்சி சுந்தரனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மயிலை சீனி வெங்கடாசாமி. அடுத்த கேள்வி, அறிவின் வாயில்கள் நோக்கிய மயிலை சீனி வெங்கடசாமியின் கால்கள் நடந்ததால் அவர் டேஸ் என அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ தமிழ் தேனி, ஆப்ஷன் பி செந்தமிழ் ஞாயிறு, ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல், ஆப்ஷன் டி முத்தமிழ் காவலர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் தேனி. அடுத்த கேள்வி, சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், களப்பிலர், தூளு நாட்டு மன்னர்கள், இலங்கை குறித்த வரலாற்று நூல்களை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வெங்கடாசாமி, ஆப்ஷன் பி மறைமலையடிகள், ஆப்ஷன் சி பரிதிமா கலைஞர், ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மயிலை சீனிவாச வெங்கடாசாமி. அடுத்த கேள்வி, களப்பிரர்களின் ஆட்சி காலம் தமிழக வரலாற்றில் டேஸ் காலம் என்று மரபு வழிபட்ட ஆசிரியர்கள் கூறுகின்றனர்? ஆப்ஷன் ஏ பொற்காலம், ஆப்ஷன் பி இருண்ட காலம், ஆப்ஷன் சி பக்தி இலக்கிய காலம், ஆப்ஷன் டி புராண காலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இருண்ட காலம். அடுத்த கேள்வி, வாசுபா மாணிக்கத்திற்கு அவரின் மறைவுக்கு பின் தமிழக அரசு வழங்கிய விருது என்ன? ஆப்ஷன் ஏ கலைமாமணி விருது, ஆப்ஷன் பி பெரியார் விருது, ஆப்ஷன் சி அம்பேத்கர் விருது, ஆப்ஷன் டி திருவள்ளுவர் விருது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் விருது. அடுத்த கேள்வி, மயிலை சீனி வெங்கடாசாமி எழுதிய முதல் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவமும் தமிழமும், ஆப்ஷன் பி பௌத்தமும் தமிழும், ஆப்ஷன் சி சமணமும் தமிழும், ஆப்ஷன் டி மறைந்து போன தமிழ் நூல்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவமும் தமிழும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.